வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் கருவாட்டு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக கருவாட்டு குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு கருவாட்டு குழம்பெல்லாம் பண்ணும்போது வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். 1 கட்டி அளவுக்கு பூண்டு பற்களை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கணுன்ற அவசியம் இல்லை. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி வேகிற நேரத்தில் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவு இந்த புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்புறமா கரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், நான் மொச்சக்கொட்டை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு, அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புக்கு இந்த பயிர் சேர்த்து பண்ணும்போது. உங்கள்கிட்ட மொச்சக்கொட்டை கிடைக்கல அப்படின்னா வேறு என்ன நாட்டு காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம். அதாவது முள்ளங்கி, அப்புறமா இந்த வாழைக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் சேர்த்து பண்ணினீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய் ஓரளவு வதங்கினதும் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து பண்ணும்போது கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மட்டும் சேர்க்காம. இப்போது இதை நல்லா ஒரு 2-3 முறை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நீங்கள் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்போ இல்லை காரமோ அதிகமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புளியோ இல்லை மிளகாத்தூளோ சேர்த்துக்கணும். ரொம்ப புளிப்பு தெரிஞ்சுது அப்படின்னா 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை வெறும் காரம் மட்டும்தான் தெரியுது, புளிப்பு சுத்தமாகவே தெரியல அப்படின்னா கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் ஈக்குவலாக கரெக்டாக வந்துடும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஆல்ரெடி கருவாடுலேயும் கொஞ்சம் உப்பு தெரியும், அதனால் திட்டமாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட அப்புறமா சேர்த்துக்கலாம். நான் வாழை கருவாடு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பட்டையாக ஈஸியாகவே நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நல்லா ஊறி சாஃப்டாகிடுச்சு அப்படின்னா நம்ம குழம்புல சேர்த்த பிறகு சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த வாழை கருவாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற கருவாடு கிடைச்சா கூட, இந்த நெத்திலி கருவாடு, காரப்பொடி இந்த மாதிரி கருவாடு கிடைச்சா கூட நீங்கள் சேர்த்து குழம்பு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதாவது ஒரே டைப் ஆஃப் கருவாடு இல்லாமல் நிறைய வெரைட்டிஸில் கலந்து 2 பீஸ் பண்ணினீங்கன்னா கருவாட்டு குழம்பு இன்னும் வாசனையாகவே நல்லாயிருக்கும். இப்போது காய்கறிகள் வெந்து அதோடைய பச்சை வாசனைலாம் போன பிறகு இதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவாடு துண்டுகளையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இது நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா கருவாடும் நல்லா வெந்து வந்துடும். எண்ணெயும் ஓரளவு நல்லா பிரிஞ்சு அழகாக வரும். ரொம்ப உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக பிரிஞ்சு வந்தாலே போதும். குழம்பு நல்லா ருசியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கருவாடு குழம்பு ஒரு சிலருக்கு சாப்பிடும்போது வயிறு வலி வந்துடும், அதாவது சூடை அதிகமாக்கிடும். அதனால் நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள். இப்போது ரொம்ப சூப்பரான கருவாட்டு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதிலே ஃப்ரிட்ஜிலே கூட ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். இந்த மாதிரி சட்டிலே அப்பப்போ சுட வச்சு ஒரு நாளைக்கு ஒரு முறை சுட வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். நல்லா வாசனையாகவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.